நான் முதல்ல ஸ்டூவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. இவனை போய் என் பொண்ணு எப்படி காதலிச்சான்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது ஸ்டூவை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா தோணல. அப்புறம் தான் ஸ்டூவோட கண்ணை பார்த்தேன். அது எங்க பெரியப்பாவை ஞாபகப்படுத்திச்சு. சயோக். உங்க யாருக்கும் சயோக்கை பத்தி தெரியாது. அவர் ஒரு லூசு. நாங்க அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் வச்சிருந்தோம். ஆனா சயோக்கு பிடிச்சது தயிர் சாதம். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் லூசா இருக்குமோ ஸ்டூ ஒரு தயிர் சாதம்னு. அப்படின்னா என்ன? பழைய சோத்துல தண்ணியை ஊத்தி தயிரை கலக்கணும்னா அதுதான் நான் சொன்ன தயிர் சாதம். அதை சின்ன குழந்தைகளுக்கும் அப்புறம் வயசானவங்களுக்கும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது சுலபமா செரிக்கணுன்றதுக்காண்டி. உலகத்துக்கே தயிர் சாதம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உலகத்துக்கு ஸ்டூ மாதிரி ஒரு ஆளு வேணும். என்னோட பொண்ணு லாரனுக்கும் ஸ்டூவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே தருணத்துல என்னோட டெடியும் பேசணும்னு ஆசைப்படுறேன். தம்பி உட்காருப்பா. இதை கவனி. நல்லா பேசுனீங்க சார். எங்கள் ஸ்டூவை தயிர் சாதம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் இங்கே பேசுகிறதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்ரிபடி, நான் எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். நான் எடுத்த கருத்து கணிப்புப்படி இங்கே மொத்தம் 60 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. இந்த ஃபேமஸ் டோனிஜா பிறந்தது இந்த ஊர் தான். பல நாட்டில் இருந்து பல டூரிஸ்ட் இந்த நாட்டுக்கு வந்த மேனிக்கு இருக்காங்க. அவங்க இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறது என்னன்னா, பேங்காக்ல ப்ராஸ்டியூஷன்ஸ் நிறைய நடக்குது. அதை கவர்மெண்ட்டே ப்ரமோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் கார்டில் இருக்கிறது படிப்பா. ஓகே, சாரி. யாருக்குமே ஸ்டூவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது. சொட்டமண்டை உனக்கு தெரியாது, மொட்டமண்டை உனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, எந்த பொட்டமண்டையனுக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஒரு நரி கூட்டம். எங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. ஸ்டூவை பற்றி நான் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, எங்கள் ஸ்டூவுக்கு இது முதல் மேரேஜ் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வேகாஸ்ல ஒரு பார் அட்டெண்டரோட என்னடா சொல்ற? இல்ல, இது நல்லா இருக்கும் சொல்றதுக்கு. போதும், இருக்கட்டும். ஓகே, இப்போ நீ பேசலாம்.